ஹிமாச்சல் கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமி வீட்டிற்கு சென்று நடிகர் அஜித்குமார் ஆறுதல் தெரிவித்துள்ளார். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் அன்பரசன்? ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த கார் விபத்தில் முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் உயிரிழந்தார். இந்த நிலையில் நடிகர் அஜித் அவர்கள் தற்போது தாம்பரம் அடுத்துள்ள ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்களின் பண்ணை வீட்டுக்கு சென்று அங்கு குடும்ப உறுப்பினர்களிடம் ஆறுதல் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தில் நடந்த கார் விபத்தில் வெற்றி துரைசாமி, அவரது நண்பர் மற்றும் தஞ்சின் ஆகியோர் ஆற்றில் மூழ்கினர். இந்த நிலையில் தஞ்சின் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். தற்போது 8 நாள் தேடுதல் வேட்டையில் அவரது மாயமானதை கண்டுபிடிக்க இயலாதால் 9வது நாள் தேடுதல் வேட்டையில் வெற்றி துரைசாமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தற்போது அந்த வெற்றி துரைசாமியின் உடலானது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையம் வரவிருக்கிறது. இந்த நிலையில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் தற்போது தாம்பரம் அடுத்துள்ள ராஜகீழ்ப்பாக்கத்தில் அங்கு குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், அதே போன்று மனிதநேய அறக்கட்டளையில் படித்து தற்போது அதிகாரிகளாக இருக்கும் அதிகாரிகள் அனைவரும் அங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது நடிகர் அஜித் அவர்கள் தாம்பரம் அடுத்த ராஜகீழ்ப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டுக்கு சென்று அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் ஆறுதல் சொல்லும் அந்த காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அதை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வெற்றி துரைசாமி வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு நடிகர் அஜித்குமார் நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி துரைசாமி அவர்களின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட இருக்கு. இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? அது குறித்த விவரம் இருந்தா பதிவு பண்ணுங்க அன்பரசன். சரியாக 4 மணி அளவில் தனி விமானம் மூலமாக உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடலானது சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் சரியாக 5 மணி அளவில் அவரது உடல் அருகாமையில் இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டில் அங்கு அவரது உடல் தகனம் செய்ய இருக்கிறது. இதற்காக அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதை துரைசாமியின் ஆதரவாளர்கள், அதே போன்று கட்சி பிரமுகர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் அங்கு இந்த காலை முதலே குவிந்து வருவதால் அங்கு ஒரு சோகமயமான காட்சியானது நிலவி வருகிறது. இந்த நிலையில் தான் இன்னும் சரியாக 4 மணி அளவில் வரவிருக்கக்கூடிய அந்த உடலை எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸ் தரைமார்க்கமாக சென்று சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்படும். அங்கிருந்து பின்னர் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஸ்ரீநகர் அருகே இருக்கக்கூடிய கண்ணம்மாப்பேட்டை இடுகாட்டில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் என அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.